ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த சஃபையில் ஒருவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டினார்கள். அவர் தொடர்ந்தும் திட்டிக் கொண்டே இருக்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பொறுமையாகவும் மௌனமாகவும் இருப்பதை பார்த்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியுற்று புன்முறுவல் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர் அதிகமாக திட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரின் சில வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தார்கள். இதனால் கோபமுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், அவர் என்னை திட்டிக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். பிறகு நான் அவருடைய சில வார்த்தைகளுக்கு பதில் சொல்லத் தொடங்கியதும் நீங்கள் அதிருப்தியுட்டு எழுந்து சென்று விட்டீர்களே, ஏன் என்று வினவினார்கள். அதற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் மௌனமாகவும் பொறுமையாகவும் இருந்தவரை உம்முடன் ஒரு மலக்கு இருந்து கொண்டு உமது சார்பாக பதில் கொடுத்து கொண்டிருந்தார். பிறகு நீர் அவருடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்ததும் அந்த மலக்கு போய்விட்டார். சைத்தான் வந்துவிட்டது. நான் சைத்தானுடன் அமர்வதில்லை, ஆகவே எழுந்து வந்துவிட்டேன் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, 3 காரியங்கள், அவை ஒவ்வொன்றும் திட்டவட்டமாக சத்தியமானவை. ஒன்று, யாரேனும் ஒரு அடியான் மீது அநியாயம் செய்யப்பட்டு அத்துமீறி அவர் அல்லாஹு தஆலாவுக்காக அதை மன்னித்து பழிவாங்காமல் விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா அவருக்கு உதவி செய்து அவரை பலசாலியாக்குவான். இரண்டாவது, எவர் உறவு முறையை பாதுகாக்க தன் தர்மத்தின் வாசலை திறந்து விடுவாரோ அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக அவருக்கு அதிகமாக வழங்குவான். மூன்றாவது, எவர் செல்வத்தை பெருக்க யாசகத்தின் வாசலை திறப்பாரோ அல்லாஹ் தஆலா அவரது பொருளில் மேலும் குறைவை ஏற்படுத்தி விடுவான் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 24. அல் குர்ஆன் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது? இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடப்படுபவை எவை? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.